நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில கூட இந்த ஓய்வு நாளில கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய ஓய்வு நாளிலே அவருடைய வார்த்தை மிகவும் பிரயோஜனமான கர்த்தருடைய ஓய்வை குறித்து, ஓய்வு நாளை குறித்து, அதோட முக்கியத்துவத்தை குறித்து இந்த நாளில நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. தேவனுடைய 10 கற்பனைகளின்படி செய்கிறவனே அல்லாமல் கிறிஸ்துவின் பெயரை மாத்திரம் சொல்லுகிற எவனும் பரலோக வாசலுக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது என்று தேவனாகிய கர்த்தர் அவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். இது எப்படி சாத்தியமாகும் என்பதை குறித்து வேதத்தின்படி, வசனத்தின்படி நாம் இந்த நாளில நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் ஓய்வு நாள், கர்த்தருடைய ஓய்வு நாள் எப்பொழுது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது யாத்ராகமம் 20வது அதிகாரத்தில் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு மனுஷருக்கும் அல்லேலூயா தேவனாகிய கர்த்தர் 10 கற்பனைகளை, பிரமாணத்தை வெளியரங்கமாய் அவர் எழுதி கொடுத்தது மோசேயிடத்துல அப்பொழுதுதான். அல்லேலூயா. ஆனால் ஓய்வு நாள் அப்பொழுதுதான் ஏற்படுத்தினார் என்பது அல்ல. ஓய்வு நாள் எப்பொழுது, எங்க உலக தோற்றம் முதற்கொண்டு அது தேவனாகிய கர்த்தர் அவர் நியமித்திருக்கிறார் என்பதை இன்னொரு வீடியோவில் நம்மளோடு கூட பேசுகிறேன். இந்த நாளில அவர் திட்டமிட்டமாய் வெளியரங்கமாய் அவர் எழுதி அவர் கொடுத்தது அந்த இடத்துலதான். அல்லேலூயா. சீனாய் மலையில தேவனாகிய கர்த்தர் மோசேயிடத்துல அக்கினிமயமான உடனே அவர் எழுதி கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒவ்வொரு மனுஷனும் இனி இந்த கட்டளையின்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும் என்று எழுதி கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வாரத்தின் 1ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து அல்லேலூயா பின்னர் 6 நாளும் வேலை செய்யலாம் என்பது மனுஷனுடைய பிரமாணம். அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனுடைய பிரமாணம் மாத்திரமல்ல, இன்றைக்கு போதிக்கிறவர்களுடைய போதகர்களுடைய போதகமும் சபையினுடைய பிரமாணமும் இதுதான். வாரத்தின் 1 நாளில என்ன செய்ய வேண்டும்? ஓய்வு நாள். வாரத்தின் 1ஆம் நாள் ஓய்வு நாள், பின்ன வருகிற 6 நாளும் வேலை செய்யலாம். கர்த்தருடைய நாள் எல்லாம் இல்ல, அது நமக்கு அல்ல. வாரத்தின் 1ஆம் நாள் தான் ஓய்வு நாள் என்று கூட இப்பொழுது சொல்வதில்லை. சண்டே சர்வீஸ், சண்டே வொர்ஷிப் மட்டும்தான் அவர்கள் சொல்வார்கள். ஆனால் வாரத்தின் 1ஆம் நாளிலே அவர்கள் சபையில ஓய்ந்திருந்து பின்னர் வருகிற 6 நாளும் வேலை செய்வார்கள். இது உலகத்தினுடைய பிரமாணம், மனுஷனுடைய பிரமாணம். ஆனால் தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமானது இப்பொழுது கடைபிடிக்கிற பிரமாணங்கள். அல்லேலூயா. இதை நான் சொல்லவில்லை, வேதத்தின்படி, வசனத்தின்படி தேவனாகிய கர்த்தர் அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சனிக்கிழமை தான் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். இதை ஒருவராலும் மாற்ற முடியாது. ஆனால் இங்க இருக்கிற மனிதர்கள் மாற்றிக் கொண்டிருக்கிறார்களே, அவருடைய பலத்திலே, ஆள் பலத்திலே, பண பலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாமல் மனிதர்கள் எப்படி வேணாலும் மாற்றிக் கொள்ளலாம். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அவனுடைய கிரிகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. இன்னும் பாவம் செய்கிறோம், இன்னும் பாவம் செய்யட்டும். அநியாயம் செய்கிறோம், இன்னும் அநியாயம் செய்யட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆனாலும் யார் கர்த்தருடைய கிரியைகளின்படி நடக்கலையோ அவர்களுக்கு எல்லாம் என்ன செய்யும்? தேவனுடைய வார்த்தையின்படி கிரியைகளுக்கு தக்க பலன் நிச்சயமாய் வரும். இப்ப வரலங்கிறதுக்காக எப்பவுமே பலனோ நியாயத்திற்போ வராதுங்கிறதுல ஒரு நாள் நிச்சயமாய் வரும் என்று எழுதி ஆண்டவர் அவர் கொடுத்திருக்கிறார். அப்படியானால் மனுஷனுடைய பிரமாணத்தின்படி வாழ்கிறவர்கள், போதர்களுடைய இந்த உலகத்தினுடைய பிரமாணத்தின்படி போதிக்கிற வார்த்தையின்படி கடைபிடிக்கிறவர்கள் பரலோக வாசலுக்குள்ளாக தேவனுடைய வசனத்தின்படி உள்ளே பிரவேசிக்க முடியுமா? முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ரேஷன் கடையிலையோ வேற எங்காவது போனாலும் பாஸ்போர்ட் தேவை, ரேஷன் கார்டு தேவை, பேன் கார்டு தேவை, என்னென்னவோ எல்லாமே இருந்தாதான் அங்க போக முடியும். இல்லைன்னா மனுஷர்கள் தான் வெறும் ஒன்றுக்கும் உதவாத ஒரு சரீரமாய் தான் நம்ம இருப்போம். அல்லேலூயா. இது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுது. ஆனா தேவனுடைய பிரமாணத்துக்கு மீறி நடக்கும்போது நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக போக முடியாதுங்கிற பயம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? நமக்கு நம்ம மீது இருக்கிறதான ஒரு நம்பிக்கை. நம்மளால எல்லாம் செய்ய முடியும், நமக்கு தேவையான எல்லாவற்றையும் மேற்கொள்கிற ஒரு அதிகாரமும் நமக்கு சப்போர்ட்டும் இருக்கிறதுனால தான் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக உள்ள போக முடியல. பயம் இல்லை, கீழ்ப்படியாத, அடங்காத, அகந்தையுள்ள, ஆணவம் பிடித்த இருதயம் இருக்கிறதுனாலதான் யாரும் கேட்க போகிறது இல்லை. அப்படியே மீறி நடக்கும்போது யார் நமக்கு அடி கொடுக்க முடியும்?
முடியும் என்கிற ஒரு பயம். ஹல்லேலூயா. நாளிலே ஒரு குழந்தை போல தேவனுடைய வாசலுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்றால் குழந்தை போல ஒரு பயப்படுகிற பயம் இந்த நாளிலே நமக்கு கர்த்தர் அவர் தந்தரல வேண்டும். ஹல்லேலூயா. அல்லது ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமென். அது மாத்திரமல்ல 10 கட்டளைகளும் ஓய்வு நாள் என்பது அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் தேவனாகிய கர்த்தர் பிரமாணமாக அவர் எழுதி கொடுத்தார். ஆபிரகாம் பார்த்தீங்களா, அவர் இஸ்ரவேலா, அவர் உண்மையாகவே அவர் யூதரா? ஆமென். நீங்களே சொல்லுங்களேன். ஆமென். இன்றைக்கு நீங்களும் நானும் புறஜாதியார் தான். ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளவே முடியாது. கிறிஸ்தவர்கள் என்றால் அர்த்தம் என்று அறிந்த பிறகு கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல வேண்டும். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் புறஜாதியார் தான். ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்படிப்பட்ட ஒரு பெயர் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அதுவே நமக்கு வெளியேற பெற்றது. அப்படியானால் அது இஸ்ரவேலுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லுது தேவனுக்கு விரோதமான ஒரு பொய். ஹல்லேலூயா. முதலாவது தேவனாகிய கர்த்தர் மனுஷரை அவர் உண்டாக்கினார். அப்படியானால் முதலாவது தேவன் இஸ்ரவேல் என்ற ஒரு தேசத்தை உண்டாக்கி தனக்கு இஸ்ரவேலிலே ஒரு ஜனத்தை அவர் சிருஷ்டித்தார் அப்படின்ற வேதத்தில் எழுதியிருக்கு இல்லையே. அவர் மண்ணை பிசைந்து அவன் ஆசையில சுவாசத்தை ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் என்று உருவாக்கப்பட்ட சிருஷ்டிகரை பார்த்து அவர்கள் இஸ்ரவேலுக்கு கொடுத்தார் என்று சொல்வது இது இன்னொரு பொய். ஹல்லேலூயா. அவர் இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல எல்லா மனுஷருக்கும் தேவனாகிய கர்த்தர் அவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. மிருகங்கள் கூட கீழ்ப்படுகிறது. மனுஷன் சொல்கிற ஒரு வார்த்தைக்கு மிருகங்கள் கூட கீழ்ப்படுகிறது. அப்படியானால் தேவனுடைய பிரமாணம் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது தானே. தேவனுடைய வார்த்தை எனக்கு என்று சொல்லி யார் எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு உண்மையாகவே பிரமாணத்தின்படி கீழ்ப்படுகிற இருதயம் நிச்சயமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு இஸ்ரவேலர் இல்ல கிறிஸ்தவர்கள் புறஜாதியா இருக்கிற கிறிஸ்தவர்கள், அதாவது நீங்களும் நானும், இவர்களுக்கு பிரமாணம்லாம் தேவையில்லை. ஹல்லேலூயா. இவர்களுக்கெல்லாம் பிரமாணம்லாம் தேவையில்லை என்று சொல்லி என்ன செய்வாங்க? போதகர்கள் எல்லாம், ஊழியர்கள் எல்லாம் தேவனுடைய பிரமாணம் நமக்கல்ல, அது இஸ்ரவேலுக்கு என்று சொல்லி அதை என்ன செய்ய குறிப்பிட்டு அதை அவர்கள் போதிக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். பிரமாணம் இஸ்ரவேலுக்கு மட்டுமல்ல எல்லாரும் புறஜாதியாராக இருந்தாலும் எந்த ஜாதி வித்தியாசத்தை பார்க்கிற தேவன் அல்ல. ஆமென். எல்லாரையும் அவர் மனுஷராய் பார்க்கிறார், தன்னுடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறார். தேவனுடைய வார்த்தையை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ஆமென் அவர் என்னுடைய ஜனம், என்னுடைய சிரேஷ்ட புத்திரன், என் சொந்த சம்பத்து என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஓய்வு நாள் அது இஸ்ரவேல் மாத்திரம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி போதிக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் அப்படியானால் இப்ப இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் தேவனுடைய கட்டளையின்படி ஆசரிக்க கூடாது என்று சொல்லுவோமா? அப்படியாமா அவர்கள் தான் என்ன செய்ய வேண்டும்? விக்கிரகாராதனை செய்யாமல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனா இப்ப இருக்கிற கிறிஸ்தவர்கள் என்ன செய்யலாம்? விக்கிரகாராதனை செய்யலாம். ஆமென். அது மாத்திரமல்ல அவங்க கொலை செய்யலாம், விபச்சாரம் செய்யலாம், களவு செய்யலாம். நியாயப்பிரமாணத்தின்படி அவங்க எதையும் கடைபிடிக்காமல் இருக்கலாம். ஓய்வுனால என்ன பண்ணலாம்? தலைகீழா ஆசரிக்கலாம். ஹல்லேலூயா. இந்த பிரமாணம் எல்லாம் இஸ்ரவேலுக்கு தான் கொடுக்கப்பட்டது. அப்படியானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரே மெய் தேவன் என்று ஏன் நீங்கள் சொல்கிறீர்கள்? இந்த பிரமாணம் தேவனுடைய பிரமாணம் இஸ்ரவேலுக்கு மாத்திரம் தான் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் 10 கட்டளையும் என் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறாரே. அப்படியானால் தேவனாகிய கர்த்தர் அவர் ஒரே தேவன் என்று ஏன் அவரை நீங்கள் சொல்கிறீர்கள்? ஆமென். அது இஸ்ரவேலுக்கு தானே. நீங்கள் ஏன் முதலாவது கட்டளையின்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஹல்லேலூயா. அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்களே அந்த நீதியின்படி 10 கட்டளையின்படி நீங்களே எடை போட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். கொலை செய்யலாமா? அப்பொழுது அது இஸ்ரவேலுக்கு தான் என்றால் கொலை செய்யலாம், விபச்சாரம் செய்யலாம், களவு செய்யலாம், பிறருடைய வீட்டை இச்சிக்கலாம், பிறருடைய மனைவியை இச்சிக்கலாம், அவனுடைய எருதியும் கழுதியும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. இது நமக்கல்ல, அது இஸ்ரவேலுக்கு. அது மாத்திரமல்ல ஓய்வு நாள் அது இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டது. அது அப்படியே தலைகீழாய் மாற்றி நாம் நமக்கு தகுந்த நாட்களில என்ன செய்யலாம்? அதை ஓய்வு நாள் என்று சொல்லிக்கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமை சொல்லிக்கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், அதில் ஓய்ந்திருந்து கொள்ளலாம் என்று சொல்லி பிரமாணத்தையே ஓய்வு நாளையே தலைகீழாய் மாற்றி போட்டு ஆமென். இதிலேயே பாருங்க, பிரமாணத்துல எதை ஏற்றுக்கொள்கிறீங்க? உங்களுக்கு பிரமாணமே இல்லை, அது இஸ்ரவேலுக்கு சொல்லிட்டா ஓய்வு நாள் மாத்திரம்தான் இஸ்ரவேலுக்கு கர்த்தர் அவர் சொல்லி எங்காவது எழுதி கொடுத்திருக்கிறாரா? ஹல்லேலூயா. அப்படியானால் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இந்த நாளிலே உணர்ந்து உங்கள் இருதயத்தை தாழ்த்தி எனக்கு தேவையான பிரமாணத்தை அதில் நான் எடுத்துக்கொள்கிறேன். இங்கொன்றும் அங்கொன்றும் ஆமென். ஏசாயா 28 சொல்லப்பட்டபடி இங்கொன்று கற்பனையும் இங்கொன்று பிரமாணத்தின் மேல் பிரமாணம், அங்கேயும் இங்கேயும் இங்க போய் சொல்லக்கூடாது, இங்க போய் சொல்லாம இருந்து அங்க போய் சொல்றது, இங்க கொலை செஞ்சுட்டு அங்க போய் நான் செய்யவே இல்லை என்று சொல்றது, இப்படி தன்னுடைய இஷ்டத்துக்கு ஏற்றபடி மாம்ச இச்சையின்படி சுய நீதியின்படி
ஏற்றபடி தனக்கு ஏற்றபடி நாட்களையும் மாற்றி பிரமாணத்தையும் மாற்றி அல்லேலூயா வந்தா ஒரேடியா என்ன செய்யணும்? தேவனுக்கு விரோதமாய் அவன் தைரியமாக வந்து நிற்கிறான். அந்தி கிறிஸ்து அல்லேலூயா தேவனுக்கு விரோதமாய் நிற்கிறவன், தேவனை மறுதலிக்கிறவன், தூஷிக்கிறவன், குற்றப்படுத்துகிறவன் தைரியமாக வந்து நிற்கிறான். ஆனா கிறிஸ்தவர்கள் தைரியமாய் நீங்கள் நின்று கொண்டு என்ன செய்றீங்க? தேவனுக்கு ஆமே நீங்கள் தேவன் என்று சொல்லுகிறீங்க, ஓய்வு நாளை புரட்டி போடுறீங்க, அப்படியே மாம்சத்தின் கட்டளைகளின்படியும் என்ன செய்றீங்க? துரோகம் செய்கிறீர்கள். அல்லேலூயா நாம் இந்த நாளிலே என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய பிரமாணத்தின்படி வாழ்வேன் என்று தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட்டு கீழ்ப்படிந்து உங்க பிள்ளைகளை அவங்க தேவனுடைய கற்பனைகளின்படி, தேவனுடைய பிரமாணத்தின்படி, தேவனுடைய 10 கட்டளைகளை உங்க வாயினால அறிக்கையின்படி நீங்க கற்றுக் கொடுங்க. இல்லைன்னா உங்க பிள்ளைய பரிசுத்தமா வாழ முடியாது. உங்க பிள்ளைகள் நீதியின் பாதையில நடக்க முடியாது. தன் இஷ்டப்படி விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு என்ன செய்யலாம்? வேதனையை கொடுக்கலாம். ஆமென். க்ளோரி. எப்படிப்பட்ட இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையா, இஷ்டத்துக்கு ஆராதிக்கிற பிள்ளையா, இஷ்டப்பட்ட நாள்ல வாழ்கிற பிள்ளையா, தன் கால எந்த வழியில நடக்கிறதோ அப்படி போற மாறுபாடான வழியில வாழ்கிற பிள்ளையா அவன் இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஒவ்வொரு குடும்பம் தேவனுடைய பிரமாணத்தின்படி கீழ்ப்படுது. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பேன். ஆண்டவரே மனுஷனுடைய உருவாக்கப்பட்ட பிரமாணத்தின்படி இந்த நாளிலே நான் கீழ்ப்படிய மாட்டேன் என்று சொல்லி தேவனிடத்துல உங்களுடைய இருதயத்தை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு போதிக்கிற உபதேசங்கள் இது மனுஷனுடைய பிரமாணம். இது இப்ப போதிக்கிற பிரமாணங்கள்லாம் வார்த்தைகள்லாம் மனுஷனுடைய பிரமாணத்தின்படி ஓய்வு நாளும் பிரமாணத்தையும் மாற்றி போதிக்கிற உபதேசங்கள். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இவர்கள் போதிக்கிறது என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி அவர் உபதேசத்தை மற்றும் கைக்கொள்வதனால அவர் என்ன செய்வார்? கிருபையுள்ள தேவன் மன்னித்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள சேர்த்துக் கொள்வார். அது பிரமாணம் எல்லாம் அது இஸ்ரவேலுக்கு தான். ஆனா நமக்காக இன்றைக்கு என்ன செய்திருக்கிறாரு? உங்களுக்கு மாத்திரம், எப்படி உங்க இஷ்டப்படி வாழ்கிற கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படியே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து ரத்தம் உங்களுக்காக சிந்தி, மகளே ஏதேன் தோட்டத்தை நீ அவமானப்படுத்தினாலும் பரவாயில்லை, இன்றைக்கு நீ அவமானப்படுத்தி கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, இதோ உனக்காக நான் ரத்தம் சிந்தி விட்டு போகிறேன். அவன் இதை நினைத்து ஒரு நாள் நீ விசுவாசத்தோடு காத்திரு, நான் உனக்காக ரத்தம் சிந்திருக்கிறேன், நான் பரலோக ராஜ்யத்தை சேர்த்துக் கொள்வேன் என்று நம்பிக்கையோடவே இருந்து ஏதேன் தோட்டத்துல சத்தம் சொன்ன பாவத்தையே நீ செய்து கொண்டு சந்தோஷமா இரு என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு அடையாளமா ஒரு என்ன செய்யறாரு? காடு கொடுத்துட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ரத்தம் சிந்தி நான் என்ன செய்யறேன்? கொடுத்துட்டு போயிருக்கிறேன். ஒருத்தருக்கும் ஒரு சொட்டு ரத்தம் என் சரீரத்துல சிந்தி இருக்குது. அதனால உங்களுக்கு ரேஷன் கார்டு மாதிரி உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் எல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு மட்டும் விடுதலை உண்டு அப்படின்னு ஒரு முத்திரை போட்டு உங்களுக்கு எல்லாம் ஒரு சொட்டு ரத்தம், நீங்க எப்படி வேணாலும் பாவம் செய்யலாம், நீங்க எந்த நாள் வேணாலும் ஓய்வு நாள் ஆசரிக்கலாம், நீங்க பிரமாணத்தையே மாற்றி போடலாம், நீங்க இஸ்ரவேலுக்கு தான் போய் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லுங்க. ஆனா நான் யார் தெரியுமா? பிதாவாகிய தேவன் வேறு, நான் வேறு. எதற்கு தெரியுமா நான் வந்தேன்? மனுஷனால பாவத்தை விட்டு பிரிந்து இருக்கவே முடியாது. ஏதேன் தோட்டத்தில் விதைத்த பாவத்தை விட்டு ஒரு ஆதாமன் பிரிந்திருக்கவே முடியாது. ஆதாம் ஏவாளும் பிரிஞ்சுட்டா செத்து போயிடுவாங்க. அது குடும்பத்தை பிரிக்கிற உபதேசம். ஆமென். அதன்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டு இப்ப என்ன செய்யுங்க? நான் உங்களுக்காக பிரதான ஆசாரியன் முன்னாடி அவமானப்பட்டு நிர்வாணமா துணி கூட இல்லாம என்னை அடித்து குடிக்க தண்ணி கூட இல்லாம அப்படியே என்ன செய்யறேன்? வானத்துக்கு பூமியும் தொங்கி நான் தன்னந்தனியா அனாதையை செத்து விட்டு ரத்தத்தை எல்லாம் ஊற்றிட்டு பூமியில ஊற்றிட்டு நான் போயிடுறேன். மகளே, நீ ஏதேன் தோட்டத்துல நீ விதைத்திய பாவம் என் முன்னாடி நிர்வாணமா நின்றைய, அப்படியே நீ என்ன செய்து இன்னும் பிரமாணத்துக்கு விரோதமா நீ பாவம் செய்து கொண்டே இரு. உன் கண் முன்னால உன் மனைவி மகனவன் யார் இறந்தாலும் பிள்ளைகள் இறந்தாலும் சரி, ஆனாலும் நான் என்ன செய்வேன்? நான் பரிசுத்தமா நான் இருக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? இது கிருபையின் காலம். என் ஆண்டவர் எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். ரத்தத்தை சிந்தி எனக்காக அவர் முத்திரையை கொடுத்துட்டு போயிருக்கிறார். இந்த ரத்தத்தை காட்டி ஆமென் சுடரில் பட்டயமா நிற்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வாசலுக்கு ஏதோ வெளியே நின்று கொண்டிருக்க ஆண்டவர் முன்னாடியே நான் போய் என்ன செய்வேன்? இங்க பாருங்க ஆட்டுக்குட்டி ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்குது. இது பாருங்க, ஏதேன் தோட்டத்துல நான் செய்த விதைத்த பாவம் இதோ நான் சிந்திருந்தாலும் எனக்காக ஆண்டவர் ரத்தத்தை சிந்திருக்கிறார். ஏசப்பா கிட்டே போய் நிற்பீங்க, ஜீவ விருட்சத்துக்கிட்டே போய் நின்று என்ன செய்வீங்க? வாசலை திறந்து விட நான் உள்ள போகணும்னு சொல்லி அவன் ரத்தத்தையே போய் காட்டி நீ உள்ள போய்விட முடியுமா? அல்லேலூயா. ஆமென். 10 கற்பனைகளின்படி பிரமாணத்தின்படி வாழ்ந்திருக்க வேண்டும், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், இவரே தேவன் என்று ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும், ஓய்வு நாளை ஆசரித்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. ஆமென். கற்பனையின்படி கீழ்ப்படிந்து நடந்து கிருபையுள்ள தேவனை
எனக்காக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், இதோ நான் பரிசுத்தமாய் வாழ்வேன். கிருபையுள்ள தேவன், நான் இனி அவரை அறியாதபோது செய்த பாவத்திற்கெல்லாம் அவர் ரத்தம் சிந்தி என்னை அவர் பரிசுத்தப்படுத்தி இப்பொழுது கிருபையினால் அவர் ரட்சித்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்து இனி நீரின் பாதையில் நீங்கள் நடக்கும் பொழுது அவர் கிருபையுள்ள தேவனா இருந்து நித்திய இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது ஒரு ஆத்துமா அழியாத மகிமையின் சாயலை அடைந்து ஆமென் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக ஒரு பிரவேசிக்கும். ஹல்லேலூயா, ஆமென். சில பேர் சொல்றாங்க கிருபையின் காலம் நீங்க எப்படி வேணாலும் உங்க இஷ்டத்தின்படி, உங்க உணர்ச்சிகளின்படி, உங்க உணர்வுகள்படி, உங்க ஆசையின்படி, உங்க இஷ்டத்தின்படி எப்படி வேணாலும் நீங்க என்ன செய்யலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஹல்லேலூயா. மோசே கூட சந்தோஷமா இருந்திருக்கலாம். சிப்பாரை கூட்டிட்டு எகிப்துக்கு போயிருந்திருக்கலாம். ஏன் அப்படியே ஓடி போயிட்டார் தகப்பன் வீட்டுக்கு? ஏன் மோசே எகிப்துக்கு ஓடி போனார்? ஆமென். தேவனுடைய கற்பனைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். யார் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, வழியில கர்த்தர் கொல்ல பார்த்தாருன்னா அங்கே மனைவி ஓடி போயிட்டா அப்பா வீட்டுக்கு, இங்க அவர் அப்பா கிட்ட ஓடி போயிட்டார் எகிப்துக்கு. ஹல்லேலூயா, ஆமென். பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிக்க முடியாது. ஆமென். என்னால பாவத்தை இச்சையை அடக்க முடியலன்னா கர்த்தர் என்னை அனுபவிக்க வைத்திருக்கிறான்னு பொய் சொல்லக்கூடாது, பொய் சத்தியத்தை விதைக்க கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. தேவ ரத்தத்தை சிந்தினதுக்கு எதுக்கு? ஏதேன் தோட்டத்திலே ஏவாள் மூலமாய் வந்த பாவத்தை, அவள் விதைத்த பாவத்தை, அவள் நிர்வாணத்தை திறந்த அவளுடைய குற்றத்தை, ஆமென், அதற்கு கிருபையை கொடுக்கும்படி இனி உனக்கு நான் கிருபையின் வஸ்திரத்தை சுற்றி இதோ நான் உன்னை என்ன செய்வேன், மகிமையின் சாயலுக்குள்ளாக உன்னை உட்பிரவேசிக்க வைப்பேன் என்றுதான் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய செல்ல குமாரனை ஆமென் கிருபையாய் இறங்கி வர வைத்தார். ஹல்லேலூயா. இதை புரிந்து கொள்ளுங்க. எனக்கு வருகிற இஷ்டப்படியெல்லாம் நான் ஆட்டம் போடுவேன், நான் எனக்கு இஷ்டப்படியெல்லாம் நான் வாழ்வேன் அப்படின்னு சொன்னா நீங்க சண்டே தாராளமாய் ஆராதிக்கலாம், நீங்கள் ஓய்வு நாளை ஆராதிக்கலாம், தேவனே இல்லை என்று கூட சொல்லலாம். ஆனால் நீங்க ஆசைப்படாதீங்க, பரலோக வாசலுக்குள்ளாக நான் போவேன்னு சொல்லி, நான் இயேசுவின் நாமத்தை மாத்திரம் நான் விசுவாசிக்கிறேன், நான் இயேசுவின் நாமத்தை சொல்லியே நான் எல்லாவற்றையும் என்ன செய்வேன், எல்லா இடத்துல ஓடி போய் பிடிச்சுவேன், பரலோகத்துக்குள்ளாக பிரவேசிப்பேன் என்று மாத்திரம் நீங்க கனவு காணாதீர்களே என்றால் பிரசங்கி 7வது அதிகாரம் 7வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருந்தது? அநேக சொப்பனங்கள் மாயாக இருப்பது போல, அநேக சொப்பனங்கள் மாயாக இருப்பது போல அநேக வார்த்தைகளும் வியர்த்தமா இருக்கும். ஆகையால் நீ தேவனுக்கு பயந்திரு. ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் எப்படி வேணாலும் சொல்லி மனுஷனை குழப்புவான். ஒவ்வொரு ஆதாயம் உள்ள இருக்கிற நோக்கம் வேற மாதிரி இருக்கும். அநேக வார்த்தைகள் வியர்த்தமா இருக்கும். ஆமென். இன்னைக்கு தகப்பன் நீ என் செல்ல பிள்ளைன்னு சொல்றாங்க, நாளைக்கு நீ ஏன் வீட்டாண்ட வந்தேன்னு கேட்கிறாங்க. ஹல்லேலூயா. நீ எனக்கு மகளே இல்லை, நான் தலைமுழுகிட்டேன்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. அநேக வார்த்தைகள் வியர்த்தமா இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேவனுக்கு பயந்திரு. ஹல்லேலூயா, ஆமென். அப்படியானால் நீங்கள் இப்படி ஒரு அடங்காத ஒரு கிரியைகளோட தேவனுக்கு பயப்படாமல் இருக்கும்போது பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நான் உள்ளே பிரவேசிக்க முடியும் என்கிற நம்பிக்கை விட்டுவிடுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், அநேக சொப்பனங்கள் வீணாவது போல இவர்களுடைய பகல் கனவும் என்ன செய்யும், பறந்து போகும். ஆமென். நான் இயேசுவின் நாமத்தை மாத்திரம் நான் விசுவாசிப்பேன். 10 கற்பனைகள்லாம் எனக்கு இல்லை, அதெல்லாம் எங்களுக்கு அல்ல, நியாயப்பிரமாணத்தை அவர் அழிச்சிட்டார் என்று சொன்னா நீ தேவனுக்கு பயந்திரு. ஹல்லேலூயா. 10 கற்பனைகளுக்கு நீ பயந்திரு. ஆமென். கிருபைக்குள்ள அடங்கிரு. ஆமென். இதற்கு உதாரணமாய் இப்படி தன் இஷ்டப்படி மனுஷனுடைய பிரமாணத்தின்படி ஆசரிக்கிறவள் தேவனுடைய நாமத்தை சொல்லியே இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நான் விசுவாசித்து நான் பரலோகத்துக்குள்ள பிரவேசித்துருவேன் அப்படின்னு நீங்க சொல்வீர்களா? வேத வசனத்தின்படி சொல்லுகிறார். ஆமென். 10 கற்பனைகளின்படி செய்கிறவனே அல்லாமல், ஹல்லேலூயா, 10 கற்பனைகளை சொல்லுகிறவன் உள்ளே பிரவேசிப்பான் என்று கர்த்தர் சொல்லவில்லை. 10 கற்பனைகளின்படி செய்கிறவனே அல்லாமல் கிறிஸ்துவின் பெயரை சொல்லுகிற, ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினாலே அவர் பெயரை சொல்லியே உள்ளே பிரவேசித்தரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த நாளில ஆமென் அது பொய்யாய் போகும். இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லுகிற எவனும் பரலோக வாசலுக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. இதற்கு ஆதாரமான வசனங்கள் இதோ தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட அவர் சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி, பிதா அவருடைய சித்தம் என்பது என்ன? அவர் எழுதி கொடுத்த 10 கற்பனைகளின்படி நடப்பது. ஹல்லேலூயா.
செய்கிறவனே. 10 கட்டளையின்படி யார் நடக்கிறார்களோ செய்கிறார்களோ. அல்லேலூயா. டெய்லி காலையில 10 கற்பனைகளை சொல்லும் பொழுது, உங்களுக்கு உச்சரிக்கும் பொழுது, உங்கள் பிள்ளைகள் சொல்லும் போது தேவனுக்குரியதான பயம், இதுதான் தேவனுடைய சித்தம் என்பது அவருடைய வாழ்க்கையில என்ன செய்யும்? அதே ஆத்துமாக்குள்ள அது எழுதி அப்படியே உள்ளே என்ன செய்யும்? உறுதிப்படும். அது நடக்கும்பொழுது, அது செய்யும் பொழுது என்ன செய்யும்? உறுதிப்படும். செய்கிறவனே அல்லாமல் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல். பாத்தீங்களா? 10 கற்பனைகளின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி, யாரு? இயேசுவை நோக்கி, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பாத்தீங்களா? இயேசுவின் நாமத்தை மாத்திரம் சொல்லுகிறதால பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. 10 கற்பனைகளின்படி செய்கிறவனே அல்லாமல், ஆண்டவரே சொல்றார், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், யாரு? இயேசு கிறிஸ்து சொல்வாரா, ஒரு காலம் உங்களை அறியவில்லை. யாரு? அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆண்டவர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்றார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21 23 வசனம். இந்த வசனம் நான் சொல்லவில்லை, கர்த்தர் எழுதி கொடுத்த வார்த்தையின்படி 10 கற்பனைகளின்படி செய்கிறவனே அல்லாமல். அல்லேலூயா. லோரி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிறவர் உள்ளே பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. கிருபையின் காலம் என்று சொல்லி பாவத்தை ருசிக்கலாம். கிருபையின் காலம் என்று சொல்லி பிரமாணம் நமக்கு இல்லை என்று சொல்லலாம். கிருபையின் காலம் சொல்லி அது இஸ்ரவேலுக்கு தான் ஓய்வு நாள், நமக்கு இல்லை என்று சொல்லலாம். அல்லேலூயா. முதல் கற்பனை இயேசு கிறிஸ்து ஒரே தேவன், அதை மாற்றி நாம் சொல்லிக்கொண்டு உள்ளே பிரவேசிக்க முடியவே முடியாது என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய கற்பனைகளையும் பாத்தீங்களா, தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும், அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவின் மேலுள்ள விசுவாசம். அது என்ன இயேசுவின் மேலுள்ள விசுவாசம்? அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுவேன் என்று சொன்னார் இல்லையா? அதை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. 3ஆம் நாள் விசுவாசிக்க, 3ஆம் நாள்ல உயிர்த்தெழுவேன் என்று சொன்னா அவர் ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுவார் என்று சொல்லி இருக்கிறாரா? இந்த நாள்ல அவர் அடிக்கப்பட்டார், அந்த நாள்ல இருந்து கணக்கு போட்டார். எந்த நாள்? சனிக்கிழமையில ஆண்டவர் அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுடைய விசுவாசத்தை இயேசு எனக்காக அவர் சொன்னபடி 3ஆம் நாள் அவர் ஓய்வு நாளிலே சனிக்கிழமையில் அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற விசுவாசத்தையும் காத்து கொள்கிறவர்கள் பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. ரத்தம் சிந்திடாமல் பாவ மன்னிப்பு இல்லை, பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிப்பது இல்லை. அவ யாரு? பரிசுத்தவான்கள் சொல்லிதான் அவர்கள் மாத்திரம்தான் உள்ளே பிரவேசிப்பார்கள். பாவத்தை ஜெயித்தவர்கள் தான், கற்பனையின்படி பாவத்துக்கு மரித்தவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 14-12 வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் 14 வசனம், கடைசி வசனம், ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய சீஷனாகிய யோவானுக்கு என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கற்பனைகளின்படி கை கொள்ள வேண்டும். அப்படிதான் அவர்கள் மாத்திரமே என்ன செய்ய முடியும்? பரலோக வாசலுக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். எல்லாவற்றினாலும் தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்தின ஓய்வு நாள் ஆசரிப்பு என்பது எப்படி தெரியுங்களா? கற்பனை என்பது என்ன தெரியுமா? மனிதனுடைய முதுகெலும்பு போல. அந்த முதுகெலும்பு இல்லைன்னா, கொஞ்ச நேரம் உங்களால நிமிர்ந்து உட்கார முடியலன்னா எவ்வளவு வேதனை. இப்படி குனிந்து உட்கார்ந்துட்டே இருந்தா எவ்வளவு ஒரு வேதனை இல்லையா? அப்போ ஒரு முதுகெலும்பு போலதான் தேவன் கொடுத்த பிரமாணங்கள், தேவன் கொடுத்த கட்டளைகள் என்பதை உணர்ந்து அல்லேலூயா மனிதன் ஒவ்வொரு நித்திய ஓய்வுக்கும் அல்லது நித்திய இளைப்பாறுதலுக்கும் அடையாளமாக இந்த ஓய்வு நாள தேவனாகிய கர்த்தர் அவர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். ஓய்வு நாள் எதற்காக தனக்கு வரப்பட்டது? உங்களையும் என்னையும் நித்திய இளைப்பாறுதலுக்காக நாம் இளைப்பாறும் பொழுது ஆமென் நித்திய ஜீவனை நாம் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அதனுடைய வார்த்தைகளாக நீங்கள் பேசுகிறேன், நீங்கள் கேட்டுக்கிற நீங்கள் அதனுடைய வாசலுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்றால் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். மனிதனுடைய பிரமாணத்தின்படி ஆசரிக்காமல் தேவனுடைய பிரமாணத்தின்படி 10 கற்பனைகளின்படி செய்கிறவனே அல்லாமல் இயேசுவின் நாமத்தை மாத்திரம் இது கிருபையின் காலம் என்று சொல்லி ஏமாற்றி
உபதேசிக்கிற, பிரமாணத்துக்கு விரோதமாய் போதிக்கிற, ஆராதிக்கிற, ஆசரிக்கிற, வழி நடத்துகிற உபதேசங்களுக்கு, சபைகளுக்கு, போதகர்களுக்கு நீங்கள் பலமாய் இராதபடிக்கு உங்களுக்காக தன்னந்தனியாய், யாரும் அவரோடு கூட இல்லை, தன்னந்தனியாய் வந்து பிதாவுடைய பிரமாணத்தின்படி அவரை நிறைவேற்றி தன் சரீரத்தில் சகல துரைதனங்களும் அதிகாரங்களையும் உரிந்தவராய், வெற்றி சிறந்தவராய், தேவனாகி கர்த்தர் அவர் ஒரே தேவனா, மெய் தேவனாக இருந்த அவரை அவரோடு கூட அவர் வலது கரத்தை பிடித்துக் கொண்டு உங்களுக்கு விரோதமாய் எழுதுகிற துர் உபதேசங்கள், உங்களுக்கு விரோதமாய் எழுதுகிற, பிரமாணத்துக்கு விரோதமாய் போதிக்கிற உபதேசங்களுடைய வன்கண்கள், பொறாமைகளிலிருந்து கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரம் செய்யும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அவர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் எல்லார் மத்தியில் விசேஷித்தமானவர்களாக எங்கேயும் பூமியிலும் பரலோக ராஜ்யத்தில் கனமுள்ள அங்கீகாரத்தை நாங்கள் கொடுப்பது உறுதி உறுதி. அல்லேலூயா. நீங்கள் பாக்கியவன்களாக இருப்பீர்கள். மனிதனுடைய பிரமாணத்தின்படி கேட்காதபடி கர்த்தருடைய பிரமாணத்தின்படி கற்பனைப்படி செய்கிறவனே அல்லாமல் பரலோக வாசலுக்குள்ளாக ஒருவனும் பிரவேசிக்க முடியாது என்று கர்த்தர் ஆணித்தரமாய் சத்தியத்தின்படி வசனத்தின்படி அவர் சொல்லியிருக்கிறார். இதற்கு மேலாக என்னுடைய இஷ்டத்தின்படி நான் வாழ்வேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால் பரலோகத்துக்குள்ளாக உள்ளே பிரவேசிக்க மாட்டோம் என்று உறுதியோடு கூட கர்த்தர் உங்களோடு கூட அவர் வாக்களிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய கையில கர்த்தர் நீங்கள் வர வேண்டும். துன்மார்க்கன் சாக போவருடைய சாவை கூட நான் விரும்புகிறதில்லை என்று சொல்லுகிறாரே. கேட்டுக்கொண்டிருக்கிற ஞான சகோதரே சகோதரியே, நீங்கள் கஷ்டப்பட்டு பெற்றெடுத்த பிள்ளைகளை நினைத்து பாருங்கள். நீங்க மேலே போகும்போது உடைய பிள்ளைகள் பரலோக பாதாள வாசல்களாக இருக்கும் பொழுது நீங்கள் தாங்க முடியுமா? கொஞ்சம் அதை தியானித்து பார்க்கும்போதுதான் கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு தருணத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஓய்வுனால நீங்க ஏற்றுக்கொண்டா ஆதாரத்துக்கு போய்விடுவீர்கள். ஓய்வுனால ஆசரிக்காதீர்கள், அது தவறான போதை என்று சொல்லி தேவனுக்கு விரோதமாய் போதிக்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்களே. நாளில வசனத்தின்படி தேவனாகிய கர்த்தர் அவர் கொடுத்த கற்பனையின்படி கீழ்ப்படுவீர்களானால் இதோ நீங்கள் உட்பிரவேசிப்பது தேவனுக்கு ஒரு ஆத்மா தப்பி வைக்க போகிறது. அல்லேலூயா. பரலோகத்துல உங்களுக்கு நித்திய இளைப்பாறுதல் உண்டு என்பதை உணர்ந்து நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்களால் எங்களுக்கும் சந்தோஷம். அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கும் தூதர்களும் சந்தோஷம். அங்கே வெறுமையாக இருக்கிற அந்த இடத்துல நீங்களும் வந்து இருப்பீர்கள். அதற்காக தான் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில விதைக்கிறோம். இதை விதைக்கிற விதையை நீங்கள் என்ன செய்யணும்? அறுவடையா நீங்கள் பல பேருக்கு நீங்கள் என்ன செய்யணும்? விதைக்கிறோம் நீங்களும் என்பதுதான். நீங்கள் விதையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சியோடு கூட கர்த்தர் அவங்களோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒன்றே ஒன்று இருதயத்தில் தேவனுடைய பிரமாணத்தை எழுதி கொள்ளுங்கள். ஒருவன் அந்த பிரமாணத்துக்கு விரோதமாய் அழிக்கும்படி வருகிறதான கூட்டத்தை கர்த்தர் சங்காரம் பண்ணுவார். அல்லேலூயா. நிலைத்து நின்று ஒரு நாளும் ஓய்வு நாளை ஆசரிக்க மறந்து விடாதபடிக்கு பரலோக வாசல், பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது என்பதை நாளே தியானித்து பார்த்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.